ஓம் நமோ வெங்கடேஷாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மூலவர் முருகனோட அபிஷேகம் டிக்கெட் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறது, புக் பண்ணிவிட்டு எந்த டைமில் அங்கே நம்ம போய் எங்கே வெயிட் பண்ணணும், எவ்வளோ நேரம் அபிஷேகம் நம்ம பார்க்கலாம், எப்படி அங்கே அபிஷேகம் செய்வாங்கங்கிறது பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ரீசெண்டாக அபிஷேகம் பார்த்துட்டு இருந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் திருச்செந்தூர் முருகனோட அபிஷேகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஆன்லைனில் நம்ம புக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. மொபைல்லையே ஹெச்ஆர்சி போர்ட்டல் இருக்குது, இல்லைனா ப்ளே ஸ்டோரில் திருக்கோயில் ஆப்னு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி அதுலேயும் புக் பண்ணிக்கலாம். பட் ஹெச்ஆர்சி போர்ட்டல் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஹெச்ஆர்சி போர்ட்டல் அப்படின்னா என்னென்னா, உங்கள் மொபைலில் கூகுளில் ஹெச்ஆர்சிஇ திருச்செந்தூர் அப்படின்னு போட்டு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா அந்த லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் ப்ளூ கலரில் முன்பதிவு சேவைகள் இருக்குது பாருங்கள், அது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பேஜை இங்கிலீஷ்லேயும் மாற்றிக்கலாம். அடுத்த பேஜில் டெம்பிள் சர்வீசஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் பாருங்கள், அபிஷேகமே 3 விதமாக இருக்குது. இது என்னென்னா, அபிஷேக தரிசனம் சாதாரண நாட்கள் 500 டிக்கெட். அது என்னென்னா, நீங்கள் இப்போ புக் பண்ண போகிற கிழமை திங்கள், புதன், வெள்ளி, சனி, இந்த 4 நாட்கள் ஏதாவது ஒரு நாட்கள் இருக்குது. அந்த நாட்களில் சஷ்டியோ கிருத்திகையோ இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு டிக்கெட்டோட ப்ரைஸ் 500 ரூபா. அந்த 500 டிக்கெட்டில் ஒருத்தர் அபிஷேக தரிசனம் செய்யலாம், அபிஷேகமும் பார்க்கலாம், அப்புறம் தரிசனமும் செய்யலாம். இந்த 4 நாளில் சஷ்டி இல்லை கிருத்திகை வந்தாலோ, இல்லை முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய், வியாழன், இல்லை வீக்கெண்டாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையோ, அதாவது சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய், வியாழன், ஞாயிறு, இந்த நாட்கள்லாம் நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா அதே அபிஷேகம் டிக்கெட் ஒருத்தருக்கு 2000 ரூபா. 2000 ரூபாவில் ஒருத்தர் தான் நம்ம அபிஷேகம் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வர முடியும். அதனால தான் அவங்க 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எப்படி பட்ஜெட் இருக்கோ, எப்படி பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அப்படி சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அடுத்து அபிஷேக பூஜைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், 1500 ரூபா. அது என்னென்னா, அபிஷேகத்துக்கு அங்கே பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு நம்ம உபயதாரராக இருக்கும். அதில் அபிஷேகம் பார்க்க முடியாது. ஒருத்தர் ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா அவங்கள மட்டும். நாங்கள்லாம் இப்போ ஜூன் 15 நான் அபிஷேகம் பார்த்தேன். நாங்கள்லாம் அபிஷேகம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்த பிறகு அவங்கள அபிஷேகம் முடிஞ்சோன்னே முருகன் ஒரு அலங்காரத்தில் இருப்பார்ல, அந்த அலங்காரத்தில் தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. எங்கள் கூடயே தான் பின்னாடி இருந்தாங்க, அவங்கள தனியாக தான் விட்டாங்க. ஒரு 3 பேர் இருந்தாங்க அபிஷேக பூஜை புக் பண்ணவங்கள. நாங்கள்லாம் போய் அபிஷேகமெல்லாம் பார்த்துட்டு தரிசனம்லாம் செய்துட்டு இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் அவங்கள அனுமதிச்சாங்க. டைரெக்டாக நம்ம உள்ளே போயிடலாம், அவங்க கூட உள்ளே போயிடலாம், க்யூவெல்லாம் கிடையாது. பட் அபிஷேக பூஜைங்கிறது உபயதாரர், ஒருத்தர் மட்டும் தரிசனம் மட்டும் செய்யலாம் அந்த அபிஷேகம் முடிஞ்சு இருக்கிற முருகனோட அலங்காரத்தில். இதுதான் 3த்துக்கும் வித்தியாசம். நீங்கள் அபிஷேகம் பார்க்கணும் அப்படின்னா 3வதுக்கு போகாதீங்க. மொதல் 2 500 டிக்கெட்டு 2000 டிக்கெட் இருக்குல்ல, அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். எப்போ இது ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நைட்டு 12 to 1:30 நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். 14 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸாக டெய்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்னையிலேருந்து அடுத்த 14வது நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா அடுத்த 14வது நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை கோயிலில் ஏதாவது ஃபெஸ்டிவல் விழாக்கள் இருக்குது, முருகனுக்கு ஏதாவது கண்டினியூஸாக பூஜைகள்லாம் வருது அப்படின்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நான் எப்படி புக் பண்ணேன்னு சொல்கிறேன். 2 மாதத்துக்கு முன்னாடி, ஏன்னா அந்த ட்ரெயினே அந்த சைடு கிடைக்கிறது எங்களுக்கு சென்னையிலேருந்து போகிறதுக்கு கிடைக்காது. அதனால் ட்ரெயின் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்களா, 60 நாளைக்கு முன்னாடி ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணிட்டோம். ரூம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, கரெக்டாக 14 நாள் கணக்கில் ரூம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரூமையும் புக் பண்ணிட்டோம், அபிஷேக டிக்கெட்டே ஓப்பன் பண்ணலை. மே 1 ஜூன் 14 வரைக்கும் அபிஷேக டிக்கெட்டே ஓப்பன் பண்ணல. ஆனால் நாங்கள் 60 நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம். ஜூன் 15 காலையில் 6 மணி ஸ்லாட்டில் அபிஷேகம் பார்க்கணும் அப்படின்னா 60 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணி தான் நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் ரிட்டன் டிக்கெட்லாம் போட்டோம். 14 நாள் வரைக்கும் டிக்கெட்டே ஓப்பன் பண்ணல. ஃபஸ்ட்டு ஒரு 15-20 நாள் வரைக்கும் நாங்கள் பார்க்கல. ஜென்ரலாக நம்ம 14 நாள் கேப்பில் புக் பண்ண போகிறோன்னா ஒரு 20 நாள்லேருந்தே 20 நாள் கேப்லேருந்தே நம்ம செக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த டைமில் ஓப்பன் பண்ணுறாங்க, இப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் நைட்டு உட்காந்து பார்ப்போம். தூக்கமே கிடையாது எனக்கு. ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் போட்டுட்டோம், அபிஷேகம் பார்க்கணும். திருப்பதிக்கு போகிற போதெல்லாம் ப்ரே பண்ணிட்டு வருவேன் பார்க்கணுன்ட்டு. ஓப்பனே பண்ணலை. 44 நாள் இந்த டிக்கெட் ரிலீஸ் பண்ணலை. இதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் யாரும் எதுவும் சொல்லலை.
பியூர் முருகனோட அருள் தான். ஜூன் 15 நைட்டு நாங்கள் ரிட்டன் டிக்கெட் போட்டிருக்கோம் ட்ரெயினுக்கு. எப்போ 60 நாளைக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடி ரூம் புக் பண்ணிட்டோம். 14 நாள் கணக்கில் ரூமை கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. 14 வரைக்கும் அபிஷேகம் டிக்கெட்டே ஓப்பன் பண்ணல. எப்படி பார்க்குறது, கூட்டமாக இருக்குமோ என்னென்னமோலாம் நியூஸில் சொல்கிறாங்க. மனசே சரி கிடையாது. அந்த 15 உண்டான டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்கள்ல, அன்றைக்கி நைட்டு செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் சின்ன மாற்றமாக வந்துட்டுருக்கு. அதாவது எக்ஸ்ட்ரா விடுதிகள்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அது வரைக்கும் ஓப்பன் பண்ணாமல் இருந்த இந்த 2050 ரூபா விடுதிகள் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போவே ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சது. என்னமோ செய்கிறாங்க அப்படின்ட்டு அலர்ட்டாக இருந்தோம். ஏன்னா ஒரு லாகின்ல ஒரு டிக்கெட் தான் ஒருத்தரால் போட முடியும். நானே உட்காந்து 3 பேருக்கெல்லாம் போட முடியாது. நாங்கள் 3 பேருக்கு டிக்கெட் போட்டோம். என்னாலேயே 3 பேருக்கெல்லாம் போட முடியாது. 45 நாளில் டிக்கெட்டே ஓப்பன் பண்ணலை. அதனால் அலர்ட்டாக இருந்துக்கிட்டோம். ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது, ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு ஸ்வைப்பப்போ பார்த்தா ஸ்லாட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 15 நாங்கள் என்றைக்கு பிளான் பண்ணோமோ 60 நாளைக்கு முன்னாடி. இது நான் பெருமைக்கு சொல்லலை, அது கண்டிப்பாக முருகனோட அருள் மட்டும்தான். 60 நாளைக்கு யாராவது வெயிட் பண்ணுவாங்களா? எனக்கு என்ன தெரியவே தெரியாது அன்றைக்கி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. எக்ஸாக்டாக நாங்கள் என்றைக்கு பிளான் பண்ணோமோ கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. காலையில் 6 மணி ஸ்லாட்டு, சாயந்தரம் 7 மணி ஸ்லாட், 2 ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு ஸ்லாட்டுக்கும் 10 டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. இது 500 ரூபா டிக்கெட் தான் நாங்கள் புக் பண்ணது. ஒரு லாகின்ல ஒருத்தருக்கு தான் புக் பண்ணிக்க முடியும். இன்னொரு லாகின்னா இன்னொரு மொபைல் நம்பர் போட்டு தான், நீங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி போட்டு தான் இன்னொருத்தருக்கு புக் பண்ணிக்க முடியும். அவங்க ஆதாரை போட்டு ஓப்பன் ஆனோன்னே அவசரமாக புக் பண்ணிட்டோம் டிக்கெட்டை. அப்பாடான் இருந்துச்சு. அப்போ தான் இப்போ பாருங்கள், 28 வரைக்கும் தான் தங்கத்தேரே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அபிஷேகமும் ஓப்பன் பண்ணல, தங்கத்தேரும் ஓப்பன் பண்ணலன்னா ஏதோ ஒரு பூஜையோ என்னமோ ஒரு ரீசன் இருக்குது. அதனால் அவங்க ஓப்பன் பண்ணல. எப்போ ஓப்பன் பண்ணுவோம்? இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஜூன் 15 ஓப்பன் பண்ணாங்கல்ல, ஜூன் 28 வரைக்கும் கண்டினியூஸாக ஓப்பன் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஒரு 10 நாள் ஓப்பன் பண்ணுவாங்க. திடீர்னு நிறுத்திட்டாங்கன்னா எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மளாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வேறு வழியே கிடையாது. அதுக்கு ஏதாவது ஹெச்ஆர்சியில் செய்தால் தான் உண்டு. இப்போது திருவண்ணாமலை அபிஷேகம்லாம் அப்டேட் கொடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இது அப்டேட்லாம் கொடுக்க மாட்டாங்க. நடராத்திரி உட்காந்து நம்மளாம் பார்க்கணும். இது டிக்கெட்டு புக் பண்ண நான் சொல்கிறேன், இவ்வளோ இது ட்ரை பண்ணி கிடைக்காம இன்னமும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சிஸ்டர் இப்படி ஆகிடுச்சு, என்ன சிஸ்டர் நைட்டெல்லாம் தூங்காமல் டிக்கெட் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. நாள் தான் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது புக்கிங்கெல்லாம். அடுத்த நாள்லாம் ஒரு டிக்கெட் புக் பண்ணுறதே சிரமமாக தான் இருந்தது. ஒரு டிக்கெட் போட்டுடலாம், 2-3 டிக்கெட்லாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போகணுன்னா கொஞ்சம் சிரமம்தான். சிரமம்னா 2-3 பேர் சேர்ந்து ட்ரை பண்ணணும். ஆளுக்கு ஒரு டிக்கெட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். 10 டிக்கெட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. 500 ரூபா டிக்கெட் சீக்கிரமாக தீந்துடும். ஓரளவுக்கு 2000 டிக்கெட் இருக்குன்னா ஒரு 2-3 மணி நேரம் வரைக்கும் இருக்குது. சில டைம் விடிஞ்சு கூட இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லாட் இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்லாட்டு செட் ஆகுமோ அது புக் பண்ணிக்கோங்க. ரூமும் புக் பண்ணிக்கலாம். தேவஸ்தானத்தோட ரூம் உங்களுக்கு தேவைப்பட்ட ரூம் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கேன். அந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இப்போ காலையில் 6 மணி ஸ்லாட் புக் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக 4-4:30 சண்முக விலாஸ் என்ட்ரி பாயிண்டில் இருங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள். பிரிண்ட் அவுட் அவசியமாக வச்சுக்கோங்க. ஆதார் கொடுத்து புக் பண்ணிங்கன்னா அந்த ஆதார் கார்டும் வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு டிக்கெட் தாங்கிறதுனால அவங்கவுங்க டிக்கெட்டை அவங்கவுங்க கையில் தான் வச்சுக்கோங்க. அவங்கவுங்க ஆதாரையும் கையில் வச்சுக்கோங்க. 10 வயசுக்கு கீழே இருந்தால் குழந்தைங்கள அழைச்சிட்டு போகலாம். அதுக்கு மேலேனா டிக்கெட் கேட்பாங்க. 6 மணி ஸ்லாட் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அருமையாக இருக்கும். அந்த அதிகாலை பொழுதில் பிரம்ம முகூர்த்தத்தில் கோயில் உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பர் பாசிட்டிவ் வைப்ஸ். ஆனால் என்னென்னா இந்த முறைப்படி சாமி தரிசனம் செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, கடலில் குளிச்சுட்டு 4 கிணறுல குளிச்சுட்டு உடை மாற்றிட்டு தூண்டுகை விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முருகனை தரிசனம் செய்யுங்கிறது அவ்வளோ அதிகாலை வாய்ப்பில்லை. 4 கிணறு உங்களுக்கு 4-5 மணிலேருந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அங்கெல்லாம் போனீங்கன்னா இங்கே உள்ளே வர முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நாளே நீங்கள் இதெல்லாம் முடிச்சுக்கணும். நாங்கள் அப்படி தான் முன்னாடி நாளே முடிச்சுக்கிட்டோம். அந்த சென்டிமெண்ட்டை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நாங்கள் முறைப்படி தான் அபிஷேகம் பார்ப்போம் அப்படின்னா சாயந்தரம் ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. 7 மணி ஸ்லாட். நீங்கள் பொறுமையாக கடலில் குளிச்சுட்டு 4 கிணறுல குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தூண்டுகை விநாயகரை கும்பிட்டுட்டு வரத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கோயில் உள்ளே இருக்கிறது அவ்வளோ நல்லா இருக்குது. மேக்ஸிமம் அதுவே ட்ரை பண்ணுங்கள். 6 மணிக்கு அபிஷேகம் அப்படின்னா நாங்கள் 4:30 மணிக்கு இருந்தோம். அதுதான் கரெக்ட் டைம். நீங்கள் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே இருக்கணும். ஈவன் 7 மணி ஸ்லாட் புக் பண்ணால் கூட சாயந்தரம் 5-5:30 அங்கே
சண்முக விலாஸ் என்ட்ரி பாயிண்டில் இருங்க. 45 நாள் கழித்து ஆன்லைன் புக்கிங் அப்படின்னு ஓப்பன் பண்ணது ஜூன் 15 தான் இப்போது போணுச்சுல்ல அன்றைக்கி. ஸோ அப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச் மாதிரி நாங்கள் அங்கேயே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஸ்டாஃப்லாம். ஒரு 4:45 போல் ஒரு ஆஃபீஸர் மாதிரி வந்தாங்க. எல்லாருமே அவளை பார்த்தா அட்டென்ஷனில் இருந்தாங்க. அவர் சண்முக விலாஸ் உள்ளே இருக்கிற ஆஃபீஸ் ரூமில் போய் உட்காந்ததுக்கப்புறம் எங்கள்கிட்ட கேட்டாங்க, ஆன்லைன் புக்கிங்கா, உங்கள் டிக்கெட்டை கொடுங்க அப்படின்ட்டு. நாங்கள் 3 பேர் எங்கள் ஃபேமிலியில் தனித்தனியாக டிக்கெட் போட்டிருந்தோம். அந்த டிக்கெட்டை பிரிண்ட் அவுட்டை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. அவர் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பார்ப்பில் இருக்குது, நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருப்போம்ல அதை பேஸ் பண்ணி. அது ஓகேன்னு அவர் சொன்னதுக்கப்புறம் ஒரு அர்ச்சக சுவாமி, அவர் தான் ஐயர் சுவாமி, அவர் தான் வந்து வாங்க உள்ளன்ட்டு பிரிண்ட் அவுட் அவர் கையில் வச்சுக்கிறாரு. எங்களை கூட்டிகிட்டு போய் சண்முக விலாஸ் உள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய கதவு இருக்கும். 5 மணிக்கு மேலே தான் அந்த கதவை திறப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஈவன் 300 ரூபா டிக்கெட்டுக்காக நிற்கிறவங்க, ஃப்ரீ தரிசனத்தில் நிற்கிறவங்களும் 3 மணிலேருந்தே நிற்பாங்க. யாராக இருந்தாலும் ஒரு பக்தர் அப்படின்னா 5 மணிக்கு தான் கதவை திறக்கிறப்போ கோயில் உள்ளே போக முடியும், பிரகாரத்துள்ள. அந்த மாதிரி சண்முக விலாஸ் உள்ள ஒரு எதிர்த்தாப்புலேயே பார்த்திங்கன்னா தெரியும், பெரிய கதவு இருக்கும். கரெக்டாக 5 மணிக்கு அந்த கதவு 2த்தையும் திறந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, அந்த டிக்கெட் அவர் போய் காமிச்சிட்டு வந்தாரா, 3 பேரில் ஒருத்தர் வாங்கினாங்க. நான் தான் போனேன். அந்த ஆஃபீஸரு அட்டென்ஷனில் நிற்கிறாங்க மற்றவங்கலாம். அவர் உட்காந்துருந்தார். லெட்ஜரில் சைன் போட சொன்னார். என்னோடய பேர், நாங்கள் 3 பேருக்கும் சேர்த்து தனித்தனியாக டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் 3 டிக்கெட்னு போடுங்க. நாங்கள் ஆன்லைன் புக்கிங்கு, ஃபோன் நம்பரு, சைன் போடுங்க, டேட் போடுங்க அப்படின்னாரு. அந்த ப்ராசஸ் முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் அந்த கதவுக்கிட்ட வெயிட் பண்ணாங்க. ஒரு ஐயசாமி எங்கள் கூடயே இருந்தார். விஐபி மாதிரி எங்களை கூட்டிகிட்டு போனார். கதவை திறந்தோன்னே 100 ரூபா தரிசன டிக்கெட்டு புக் பண்ணியிருக்காங்களா, அவங்களும் அதே லைனில் தான் வருவாங்க. அதனால் எங்களை வந்து சீக்கிரம் வாங்க, நம்ம தனியாக போகணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து நாங்கள் உள்ளே போயிட்டோம். தட்சிணாமூர்த்தி சன்னதி கிட்ட, இந்த வள்ளியம்மன் சன்னதி தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும்ல, அதுக்கிட்ட தான் அபிஷேக பூஜைக்கு உண்டான க்யூ இருக்கும். 10 டிக்கெட் தானே, அந்த 10 பேர் தான் அங்கே இருப்பாங்க. அதில் நாங்கள் 4:30 மணிக்கு போயிட்டோம். அதனால் முதல் 3 பேரில் நாங்களும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தோம். இது தெரியாமல் 6 மணிக்கு அபிஷேகம், 5 மணிக்கு போனால் போதுன்னு வந்திருப்பாங்களா, அவங்களாம் பின்னாடி இருந்தாங்க. நீங்களும் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுங்க. கரெக்டாக போய் நாங்கள் க்யூவில் நின்னதுக்கப்புறம் பள்ளியறை பூஜை அப்போது சண்முகர் வள்ளியம்மன் சன்னதிக்குள்ளே போய் அவரை தூங்க பண்ணுவாங்க. கரெக்டாக அங்கேருந்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த பள்ளியறை பூஜைக்கு உள்ளே போன சண்முகரை தூக்கிட்டு வராங்க. பல்லக்கில் உட்கார வைக்கிறாங்க. ஒரு 7-8 ஐயர் சுவாமிங்க சேர்ந்து சுப்பிரபாதம் சொல்கிறாங்க. தவ சுப்பிரபாதம் அப்படின்னு எப்படி வெங்கடேச சுப்பிரபாதம் இருக்குமோ அதே ஸ்லாங்கில் வேர்டிங்ஸ் மட்டும்தான் சுப்பிரமணியத்துக்கு மாறுதே தவிர தவ சுப்பிரபாதம் அது நல்லா இருக்குது உட்காந்து கேட்குறதுக்கு. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி, அதை முடித்ததுக்கப்புறம் அந்த சண்முகரை அப்படியே பின்பிரகாரம் வந்து உள்ளே வந்து அவரோட சன்னதிக்கு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் இருக்கும். பூஜைகள்லாம் முடிஞ்சு கொடிமர பூஜை இருக்கும். அபிஷேகம் 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 5 மணிக்கு உள்ளே போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45-50 நிமிஷம் அந்த க்யூவில் தான் வெயிட் பண்ணணும். ஆனால் அந்த க்யூவில் வெயிட் பண்ணுற டைமில் தான் நாங்கள் இந்த சுப்பிரபாதம் சொல்கிறது, திருப்பள்ளி எழுச்சி படிக்கிறதெல்லாம் நேரில் பார்த்தோம். நான் விஸ்வரூப தரிசனம், கொடிமர பூஜையெல்லாம் அட்டன் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ கூட இதெல்லாம் நடக்கிறதே எனக்கு தெரியாது, இந்த பக்கம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் பள்ளியறை பூஜையில் பார்த்தோம்ல, அவர் உள்ளே போனவர் வெளியில் வந்ததையும் நாங்களாம் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா முதல் நாள் நைட்டு நாங்கள் பள்ளியறை பூஜையும் அட்டன் பண்ணிட்டு தான் அதுக்கு அடுத்த நாள் இமீடியட்டாக அபிஷேகம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஜூன் 15 ஒரு 5:50 போல் உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. உள்ளே போகும்போது அவங்க டிக்கெட்டை கையில் வச்சுக்கொண்டு மறுபடியும் ஒரு தடவை டிக்கெட்டை செக் பண்ணுறாங்க. ஆதார் நான் வச்சுருந்தேன் தான், ஆனால் ஆதார் கேட்கல. அதுக்காக நீங்கள் ஆதார் எடுத்துகிட்டு போகாமல் இருக்காதீங்க, நான் கையில் வச்சுருந்தேன். அண்ட் இப்போது நியூஸ்லலாம் வருது, நாங்கள் போகும்போதே சொன்னாங்க மொபைல் அலோடு கிடையாதுன்ட்டு, நாங்கள் மொபைலாம் எடுத்துகிட்டு போகல. ஆனால் இப்போ ஸ்ட்ரிக்டாக இப்போ நியூஸில் போட்டிருக்காங்க ஜூலை 1 கன்ஃபார்ம்டாக கோயில் உள்ள மொபைல் அனுமதி கிடையாதுன்ட்டு. அதனால் மொபைல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. தண்ணி பாட்டிலு, உங்களுக்கு தேவையானது மருந்து, சாப்பிட்றதுக்கு பேசிக்காக ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது அவ்வளோ நேரம் வெறும் வயிற்றில் இருக்க முடியாதுன்னா அதெல்லாம் வச்சுக்கோங்க. உள்ளே நுழையிறப்போ ஒருத்தர் டிக்கெட்டை பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு தான் உள்ளே போனோன்னே மூலஸ்தானம் அதுக்கு முன்னாடி ஒரு அறை இருக்கும். அதுக்கு வெளியில் தான் நம்மளை உட்காந்து அபிஷேகம் பார்க்குறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அது ஒரு சின்ன இடம். எங்களுக்கு முன்னாடியே ஒரு 6 பேரை உட்கார வச்சுட்டாங்க. அதாவது டிக்கெட் புக் பண்ணாமல் அவங்க விஐபியாக யாருன்னு தெரியாது. அங்கே ஒரு 6 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு 3 பேர் உட்காரத்துக்கு இடமா கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் 3 பேர் போனோம். 3வது வரிசையில் நாங்கள் 3 பேர் உட்காந்துக்கிட்டோம். எங்களுக்கு அப்புறம் வந்தவங்கெல்லாம்
நின்று பார்த்தாங்க. நின்று பார்த்தா வசதியாக இருக்குமா அப்படின்னா, அரை மணி நேரம் ஃபஸ்ட்டு நீங்கள் நிற்கணும். கொஞ்சம் எட்டி பார்த்தா தான் நல்லா தெரியும். ஏன்னா உள்ள ஐயருங்களே அவ்வளோ பேர் இருக்காங்க. அபிஷேகம் பார்க்கணுன்னா கொஞ்சம் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த நிற்கிறதுக்குமே அவ்வளோ பேர் நிற்பாங்க. அதனால் நீங்கள் முன்னாடி போயிடுங்க. முன்னாடி போகணும் அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுங்க. கரெக்டாக எங்கள் 3 பேருக்கும், அதாவது நாங்களே ஒருத்தர் மடியில் ஒருத்தர் உட்காந்த மாதிரி தான் இருந்துச்சு. இடம் சின்ன இடம், 9 பேர் கீழே உட்காரலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு. அவ்வளோதான், அதுக்கு மேலே அந்த இடத்துல உட்கார முடியாது. மீதி பேர்லாம் நின்று தான் பார்த்தாங்க. ஒரு பெரிய கேனில் பால் வச்சுருக்குறாங்க. அந்த பாலை என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கையில் கொடுத்து சங்கல்பம் செய்கிறாங்க. நான் வாங்கக்கூடாது, எதுவும் காசு கீஸ் கேட்டுருவாங்களோ அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் முருகனோட பாலாச்சே, அபிஷேகம் செய்கிற பாலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன். எங்கள் கையிலையும் வச்சு எங்கள் பேர் நட்சத்திரம்லாம் கேட்டு சங்கல்பம் செய்துட்டாங்க. நான் ஊர்லேருந்தே தேன் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். 1 லிட்டர் தேன் வாங்கும்போதே சொல்லி தான் வாங்குறாங்க. இது கண்ணாடி பாட்டிலாக நாங்கள் வாங்க மாட்டோம். அது கண்ணாடி பாட்டில் கிடையாது, பிளாஸ்டிக்கில் தேன். ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போனேன். அந்த தேனை கொடுத்தேன். கரெக்டாக ஒரு 6 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அபிஷேகம். ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் ஊற்றுறாங்க முருகன் மேலே வஸ்திரம் எதுவுமே கிடையாது. நிஜ ரூபமாக இருப்பார். திரை விளக்கணுன்னு நிஜ ரூபமாக முருகன் இருப்பார். தீப ஒளியில் மட்டும்தான் நம்ம அவரை பார்க்க முடியும். எடுத்தோன்னே இருட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருது. முருகர் நிஜரூப தரிசனத்தில் இருப்பார். ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் மேலே முருகர் மேலே ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 15 அன்னைக்கு நான் கொடுத்தல, அது 1 லிட்டர் தேனில் கரெக்டாக இருந்தது. அந்த தேனை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த தேனை யூஸ் முருகருக்கு அபிஷேகம் செய்துட்டு பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்கிறாங்க. அப்புறம் ஸ்க்ரீன் போட்டுறாங்க. ஸ்க்ரீன் திறந்த பிறகு தான் பால் அபிஷேகம். அந்த பால் அவர் மேலே ஊற்றும் போது அவ்வளோ கிளியராக தெரிவார் முருகர். தீப ஆரத்தி காமிக்கிறாங்க, ஸ்க்ரீன் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் திறக்கிறாங்க. தயிர் அபிஷேகம். தயிர் அவர் மேலே, அந்த கெட்டி தயிரில் அது மேலே அவர் மேலே ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக தெரிவார். எவ்வளோ ஹைட்டில் முருகன் இருக்கார், அவரோட திருக்கரம் எங்கே இருக்குது, திருமுகம் எப்படி இருக்குன்னு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த தயிரில் அவரை பார்க்குறது, பாலும் தயிரும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவர் அபிஷேகம் பார்க்குறதுக்கு. தயிர் அபிஷேகம் முடித்து தீப ஆரத்தி காமிச்சு மறுபடியும் ஸ்க்ரீன் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் கதவை அந்த ஸ்க்ரீனை திறந்தா ஃபுல்லாக விபூதி. முருகர் ஃபுல்லாக விபூதி. ரொம்ப அழகாக அவர் கண்கள், அவர் இதழ்கள் அதெல்லாம் கிளியராக தெரிகிற மாதிரி ஃபுல்லாக விபூதி அலங்காரம். அவர் திருமேனி ஃபுல்லாக விபூதி. நீங்கள் விபூதியும் வாங்கி கொடுக்கலாம், பாலும் கொடுங்க. நான் தேன் கொடுத்தேன், ஏன்னா எனக்கு தெரியாது மற்றதெல்லாம் கொடுக்கலான்ட்டு. நம்ம கொடுத்தா முருகருக்கு அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. மாலை கொடுக்கலாம், மாலையும் கொடுக்கலாம். அதுவும் அபிஷேகத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அபிஷேகத்துக்கே நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். பால் அபிஷேகத்துக்கு சாத்துங்க, தயிர் அபிஷேகத்துக்கு சாத்துங்கன்னா அந்தந்த அபிஷேகத்துக்கு பர்டிகுலராக சாத்துறாங்க மாலை. இல்லை பொதுவாக நீங்கள் அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகத்துக்கு கூட நீங்கள் மாலை கொடுக்கலாம். அந்த விபூதி அலங்காரம் தான் அபிஷேக பூஜை டிக்கெட் புக் பண்ணாங்கல்ல, அவங்க பார்க்க முடியும். அவங்க அபிஷேகமெல்லாம் பார்க்க முடியும். அப்பா அருமையாக இருக்குது. ஒரு டிக்கெட்டுக்கு நாங்கள் 500 ரூபா பே பண்ணோம்ல, கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மூலஸ்தானத்துக்கிட்ட தான் உட்காந்துருந்தோம் பாருங்கள். அந்த ஒரு நிமிஷமும் அவர் அந்த அபிஷேகத்தில் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிவிட்டு எனக்கு எப்படியாவது டிப்பில் செலக்ட் பண்ணி இதே மாதிரி 1/2 மணி நேரம் உட்காந்து கோவிந்தனையும் பார்க்கணும் அப்படின்னு எனக்காக ப்ரே பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த விபூதி அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் எழுந்திரிக்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா விபூதி கொடுக்குறாங்க, தீப ஆரத்தி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேல் கொடுக்குறாங்க, பிளாஸ்டிக் வேல், வஸ்திரம் கொடுக்குறாங்க, மாலை சாத்துறாங்க. எல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாது, ஆனால் எல்லாம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. அதுக்கப்புறமா சண்முக சன்னதிக்கு நாங்கள் உள்ளே தான் போய் தரிசனம் செய்தோம். சண்முக சன்னதியிலுமே ஜெயந்திநாதர் சன்னதி, சண்முக சன்னதி தரிசனம் செய்துட்டு வெளியில் வந்துட்டோம். அப்புறம்தான் அந்த பால் வச்சு நாங்கள் சங்கல்பம் செய்துக்கிட்டோம்ல, அதுக்கு பே பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அதனால் அது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணான்னா நீங்கள் வேணான்னு சொல்லிவிடுங்க முதல்லையே, அது நம்ம இஷ்டம்தான். பட்டு நீங்கள் பால் கேனை வாங்கிட்டு சங்கல்பம்லாம் செய்கிறீங்கன்னா அதுக்கப்புறமா பே பண்ண சொல்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வெளியில் வந்து நமக்கு அந்த பஞ்சாமிர்த பிரசாதம் கொடுக்குறாங்க. நம்ம எத்தனை பேர் அங்கே அட்டன் பண்ணோமோ அத்தனை பேருக்கும் ஒரு டம்ளர் ஃபுல்லாக பஞ்சாமிர்தம், ஒரு டம்ளரில் பாதி டம்ளர் பால் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க.
வேறு எதுவும் நமக்கு தனியாலாம் அபிஷேகத்துக்குன்னெலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த தேன் நான் கொடுத்தேன்ல, நான் தேன் கொடுத்ததுனால அவர் ஐயசாமி அந்த தேன் அபிஷேகம் செஞ்ச தேனை எனக்கு அதுலேருந்து கொஞ்சோண்டு பிடிச்சி, அதாவது முருகன் மேலே ஊற்றிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கீழே ஒழுகும்ல, அதுலேருந்து பிடிச்சி எனக்கு இந்தாங்கம்மா தேன் எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த பாட்டில், நான் கொடுத்த பாட்டிலே எனக்கு ஊற்றி திருப்பி கொடுத்தாரு. அது போக எல்லாருக்குமே இந்த பஞ்சாமிர்தமும் பாலும் பிரசாதமாக கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க தான், அது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்க போல இருக்குது. விபூதியெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் பன்னீர் இலை கூட கொடுத்தாங்க. நான் பன்னீர் இலை பே பண்ணி வாங்கினேன். அதெல்லாம் ஆப்ஷனல் தான். சண்முக சன்னதியில் சந்தனம் அண்ட் சண்முக சன்னதியிலேயே நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சிவலிங்கம் ஒரு செவத்தில் உட்கார வச்சுருப்பாங்க, குட்டி லிங்கம். அவரையும் தரிசனம் செய்யுங்க. ஸோ வெளியில் வர்றப்போ உள் பிரகாரமெல்லாம் சுற்றிட்டு பெருமாள் சன்னதியெல்லாம் இருக்குல்ல, சயன குளத்தில் நின்ற குளத்தில் எல்லா சன்னதிக்கும் போயிட்டு நாங்கள் வெளியில் வர்றப்போ மணி 7:30 இருக்கும். பெருமாள் சன்னதிக்குன்னு சொல்லிட்டு பிரசாதம் உள்ளேயே தொன்னையில் சூப்பராக பொங்கல் கொடுத்தாங்க சூடாக. அந்த பிரசாதம் அங்கே வாங்கிக்கிட்டோம். அது பெருமாள் சன்னதிக்கு உண்டான பிரசாதம். நாங்கள் பள்ளியறை பூஜை போகும்போதே கோயில் ஃபுல்லாக எல்லா தரிசனமும் செய்துட்டோம். மார்னிங்கும் ஃபுல்லாக பிரகாரம் சுற்றிட்டு, ஏன்னா அடுத்து நாங்கள் ரூம் வக்கேட் பண்ணணும். ஒரு நாள் தான் ரூம் கொடுப்பாங்க, எக்ஸ்டென்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் காலி பண்ண சொல்லிடுவாங்களோ இல்லை வேறு எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 7:30 மணிக்கு வந்தோம். ரூம் வக்கேட் பண்ணணுன்ட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட சொல்லும் போதும் கூட சரி, அந்த அபிஷேகம் முருகனுக்கு செய்ததெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி இருக்குது. காலையில் அபிஷேகம், அடுத்து விபூதி தரிசனம், பள்ளியறை பூஜையில் சந்தன அலங்காரத்தில் முருகரை பார்த்தோம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா இதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு போங்க. பள்ளியறை பூஜை பற்றியும் ஷேர் பண்ணிக்கேன். விஸ்வரூப தரிசனம் ஆக்சுவலாக இந்த அபிஷேகம் டிக்கெட்லேயே நம்ம உள்ளே ஓடுறோம்ல, ஐயர் கூட்டிகிட்டு போகிறார்ல, அப்போ நீங்கள் அவர்கிட்ட நாங்கள் வந்து விஸ்வரூப தரிசனம் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அவங்க விடுவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் முன்னாடி உட்கார முடியாது. நீங்கள் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அந்த க்யூலேயே போய் 100 ரூபா க்யூவோட ஜாயின் பண்ணி விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட இந்த அபிஷேகம் க்யூவில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தட்சிணாமூர்த்தி கிட்ட தான் இந்த க்யூ. அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க தான். ஸோ தட் நீங்கள் 2 டைம்ஸ் பார்க்கலாம், விஸ்வரூப தரிசனத்துலையும் பார்க்கலாம், அபிஷேகத்துலையும் பார்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி செய்யாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா பின்னாடி உட்காந்து தான் பார்ப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டு அட்டன் பண்ணாங்க. ஆசைப்பட்டு முதல்ல போய் விஸ்வரூப தரிசனத்தை உள்ளே போய் பார்த்துட்டாங்க. பின்னாடி வரும்போது பின்னாடி தான் இருந்தாங்க. அங்கே நிற்க கூட அங்கே இடமே இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நின்று தரிசனம் செஞ்சேன், அபிஷேகம் பார்த்தேன் அப்படின்னாங்க. ஸோ பெஸ்ட்டு நீங்கள் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்கள் விஸ்வரூப தரிசனம் அடுத்த நாள் 100 ரூபா டிக்கெட்டில் 3 மணிக்கு போய் க்யூவில் ஜாயின் பண்ணுங்கள். முன்னாடி இருந்து விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு கொடிமர பூஜை பார்த்துட்டு வரலாம். அபிஷேகத்துக்குன்னு போனீங்கன்னா அபிஷேகம் மட்டும் பாருங்கள். அதுலேயும் 1.5 மணி நேரம் முன்னாடியே போயிட்டீங்கன்னா நல்லா முன்னாடி உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கும். மெயினாக அப்படியே நம்ம நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணால் கூட அட்லீஸ்ட் ஒரு நல்ல இடத்துல நிற்கிறதுக்காவது நமக்கு இடம் கிடைக்கும். நீங்கள் விஸ்வரூப தரிசனம்லாம் பார்த்துட்டு கடைசி டைம் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா பின்னாடி ஒரு 10 பேருக்கு பின்னாடி தான் நிற்பீங்க. அதில் நீங்கள் அவ்வளோ லேட்டாக போய் அங்கே போய் நிற்கிறதுல உங்களுக்கு மறுபடியும் இடம் கிடைக்காம தான் போகும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீனியர் சிட்டிசன் தரிசனம் காலையில் 5 மணிலேருந்து அனுமதிக்கிறாங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆதார் கார்டு காமிச்சு சண்முக விலாஸ் கிட்டேயே தான் என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அனுமதிக்கிறாங்க. கூட ஒருத்தர் போகலாம். 60 வயசுக்கு மேலே இருக்கணும். உற்சவ சண்முகர் காலையில் 8:50 போல், மத்தியானம் 12 மணி போல், நைட்டு பள்ளியறை பூஜைக்கு உள் பிரகாரத்தில் உலா வரார், பிரதட்சணம் வரார். ஜெயந்திநாதர் அவர் சாயந்தரம் தங்கத்தேரில் வெளிப்பிரகாரம் கோயிலுக்கு வெளியில் சண்முக விலாஸ் மண்டபம் இருக்குல்ல, அதை ஒட்டி அவர் வீதி உள்ள வரார். முடிக்காணிக்கை கொடுக்கறது காலையில் 4 மணிலேருந்தே இருக்குது. அந்த முடிக்காணிக்கை கொடுக்குற மண்டபத்திலே தான் காது குத்துற இடமும் இருக்குது. நாளிக்கிணறு காலையில் 4 மணிலேருந்து இருக்குது. நாங்கள் மொதல் நாளே போயிட்டு வந்துட்டோம். அதனால நாளிக்கிணறு நாங்கள் காலையில் போகல. அன்னப்பிரசாதம் கூட காலையில் 8 மணிலேருந்து இருக்கும் போல இருக்குது. சாயந்தரம் நைட்டு ஒரு 7-8 மணி வரைக்கும் ஃபுல்லாக. இந்த முடிக்காணிக்கை கொடுக்கறது காது குத்துறதெல்லாம் சாயந்தரம் 6 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஈவன் நாளிக்கிணறும் அப்படி தான் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மத்தியான நேரம் போனீங்கன்னா நாளிக்கிணறு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். காலையிலேருந்தே க்ரௌடு இருக்க தான் செய்யுது. மத்தியானம் இந்த உச்சி வெயில் இருக்குல்ல, அப்போ தான் கொஞ்சம் க்ரௌட் இருக்குது. ஆனால் சூப்பராக பில்டிங்ஸ் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. ஒன்றுத்துக்கும் பர்டிகுலராக எல்லாத்துக்குமே பில்டிங் கிடைக்கும். முடிக்காணிக்கை கொடுக்குற இடமா இருக்கட்டும், காது குத்துற இடமா இருக்கட்டும், எல்லா பில்டிங்ஸும் சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. இந்த நாளிக்கிணறு, முடிக்காணிக்கை கொடுக்குற இடம், காது குத்துற இடம், அன்னப்பிரசாதமெல்லாம் சண்முக விலாஸ்லேருந்து மூவர் சமாதி போவோம்ல, அதுக்கு இன்பிட்வீனில் தான் இருக்குது.
தங்குற இடம் 100 என்ட்ரன்ஸு, ஃப்ரீ தரிசன என்ட்ரன்ஸ் எல்லாம் அந்த சைடு ஆஃபீஸ் ரூம் கிட்டே இருக்குது. வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அபிஷேகத்தில் முருகரை தரிசனம் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். புக்கிங் பொறுத்த வரைக்கும் இதுதான். 14 நாள் கேப்பில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த 14 நாளுக்கு அப்புறம் எந்த விழாவும் இல்லை அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், 28 ஜூன்லேருந்து ஓப்பனே ஆகலை. அது எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இந்த திருவண்ணாமலை அபிஷேகம் டிக்கெட் மாதிரி இவங்க அப்டேட் கொடுத்து செய்கிறது பக்தர்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நடராத்திரி ஓப்பன் பண்ணுறாங்க. திருவண்ணாமலை அபிஷேகம் டிக்கெட்டாவது டே டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்க. நடராத்திரி தூக்கத்தை விட்டு நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி தான் நாங்கள் பல நாட்கள் தூக்கத்தை விட்டு பார்த்ததுக்கு அருமையாக முருகர் எங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்தார். பள்ளியறை பூஜையாக இருக்கட்டும், இந்த அபிஷேக தரிசனமாக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக இருந்தது. அவசியம் நீங்களும் இந்த டைரெக்டாக நம்மளை ஒருத்தர் கூட்டிகிட்டு வர போகிறாங்க. நீங்கள் எந்த க்யூவும் கிடையாது. அபிஷேகத்துக்குன்னு ஒரு 10 பேர் நிற்கிறாங்களா, அதுதான். அது எங்கே தெரியுங்களா, மூலஸ்தானத்துக்கு, அந்த மூலஸ்தானம் கிட்ட ஒரு பிரகாரம் இருக்குல்ல, அது கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உள்ளே போயிடலாம். பெரியவங்களுக்காக இருக்கட்டும், முடியாதவங்களுக்காக இருக்கட்டும், இது ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். என்னென்னா அந்த ரிலீஸ் பண்ணுற டேட்டை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் போயிட்டு வந்துட்டு சொன்னேன்ட்டு புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, டிக்கெட்டும் கிடைக்கல. இப்போ டிக்கெட்டே ஓப்பன் ஆகலை. அப்டேட் பண்ணுறேன் நான் பார்த்தேனாலும். நீங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று, கோயில் உள்ள ஜென்ஸு ஷர்ட் பனியன் போடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட்ஸோடு சேர்த்து மற்ற கோயில்கள் தமிழ்நாட்டிலையாக இருக்கட்டும், மற்ற மாநிலங்கள்லையாக இருக்கட்டும், நேரில் போய் தரிசனம் செய்துட்டு வந்து அந்த கோயில் தரிசனம் பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணுறது நீங்கள் தரிசனம் செய்கிறப்போ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அபிஷேகத்தை லைஃப்பில் ஒரு தடையாச்சும் நம்ம அவசியம் பார்க்கணும். அவ்வளோ நல்லா இருக்குது. அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா. தேங்க்யூ.